வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மைண்ட் செட் ஹவ் டு இம்ப்ரூவ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்கோம், சில பதிவுகளும் பார்த்தோம். பர்சனாலிட்டி மேக்கப் எப்படி நம்மளோட மைண்ட் செட்டை சிறப்புப்படுத்தும் அப்படின்னு. பர்சனாலிட்டின்றது என்ன? இட் இஸ் த மாஸ்க் விச் வி ஆர் வேரிங் டு இன்டராக்ட் இன் அ சுச்சுவேஷன். அதுதான் ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நம்மளோட ஆளுமை திறன் எப்படி இருக்குது அப்படின்றத வெளிக்காட்டுறது தான் நம்மளோட பர்சனாலிட்டி. லேமன்ஸ் பர்சனாலிட்டின்றது பியூட்டிஃபுல்லி என்ன வெல் ட்ரெஸ்டு தான் பர்சனாலிட்டி பற்றி சொல்லுது. ஆனால் உளவியல் அடிப்படையில் ஒருத்தனோட பர்சனாலிட்டி பற்றி சொல்கிறோன்னா அவனோட பிஹேவியர், அவனுடைய ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனில் அந்த தனி மனிதனோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அந்த தனி மனித ஒரு லேடி இருக்கிறாங்கன்னா அந்த உமனோட பழக்க வழக்கங்கள் சமுதாயத்தில் அவங்க பழகும்பொழுது எப்படி இருக்குது, அதிலோட சிறப்புத்தன்மை என்ன, அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது, ஹவு ட்ரூத்ஃபுல் இட் இஸ் டு த செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் டு தி சொசைட்டி அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுதான் ஒருத்தரோட பர்சனாலிட்டியை காட்டும். அந்த அடிப்படையில் நம்மளோட மைண்ட் செட் என்ன, நம்ம எல்லாம் இவங்களுக்கு எப்போவுமே இந்த மைண்ட் செட்டே அப்படி தான், அவங்க எல்லாரையும் தப்பாக தான் சொல்லுவாங்க, அவங்க எல்லாரையும் ரைட்டாக தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் நம்மளோட அணுகுமுறை, நம்மளோட மனப்பான்மை எப்படி இருக்குது, நம்மளோட மனப்பான்மையும் நம்மளோட பழகிற விதமும் ஒன்றுக்கொன்று இட் ஷுட் மெர்ஜ் டுகெதர். அப்போ தான் நம்மளோட பர்சனாலிட்டி சிறப்பாக இருக்கும். மனப்பான்மை வேறு மாதிரி இருக்குது, பழகிறது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன இருக்கும்? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாரின் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கல்ல நம்ம பெரியவங்க. அதுபோல் மேலே ஒரு மாதிரி பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு விதமான எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அப்படின்னா அவங்களோட பழகிறது ரொம்பவும் சிரமம். அவங்களோட பழகிறது நம்மளுக்கு ஒரு மகிழ்வை தராது. ஒருத்தரோட பழகிறோம், பேசுகிறோம், சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு மகிழ்வு தரணும், இனிமையை தரணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கூட நம்ம பார்க்கலாம். மகிழ்ச்சி, இனிமை, புத்துணர்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் வேறு வேறு கேடரில் இருக்கிற மகிழ்ச்சி. முதல்ல ஹாப்பினஸ், ஜாய் அப்படின்னு சொல்கிறோன்னு வைங்களேன். ஹாப்பினஸ்னால் என்ன, ஜாய்னா என்ன, மெரினா என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? வேறு வேறு லெவலில் நம்ம இனிமையை அனுபவிக்க முடியும். ஒரு சின்ன விஷயம், ஒரு ட்ரைவில் அனக்டோட் சாப்பிட்றோம்னு வைங்க. எல்லோரும் நம்ம இட்லி சாப்பிட்றோம் அப்படின்னா இட்லி ரொம்ப நல்லாயிருக்கு, ஒரு இட்லி நிஜமாகவே நல்லாயிருக்கு, எல்லாருக்கும் போதுமானவளுக்கு யாருக்கு சாம்பார் அவனுக்கு அதனோட சைட் டிஷ்லாம் சேர்த்துக்கிட்டு நம்ம சாப்பிட்றோம். இப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அம்மா காலையில் இட்லி சூடாக பண்ணியிருக்கிறாங்க, நீங்களும் வாங்கன்னு நம்ம நண்பர்களை கூப்பிட்டு தரலாம். நம்ம வீட்லேயே நம்மளுக்கு சிப்ளிங்ஸ்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து அண்ணன் தம்பிங்களோட சேர்த்து எல்லாருமா வீட்டில் இட்லி சாப்பிட்லாம். அப்போ என்ன செய்யுது? சேர்ந்து கூடி உண்டு கழிக்கிறோம். நல்லா இருக்குது, நிஜமாகவே சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு இடத்துல இப்போ சன்செட் இருக்க போகிறது. இப்போ 5:40 ஆச்சு, ஈவினிங் சன்செட் நம்ம பார்க்கலாம். நம்மளோட 4th ஃப்ளோரில் போய் பார்த்தா தெரியும். வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு. அப்போது ஒருத்தர் பார்த்த சூரிய அஸ்தமனத்தை இன்னொருத்தர் பார்த்தா அதில் குறைஞ்சிருமா? நிச்சயமாக குறையாது. இன்னும் கூட 4 பேர் பார்க்குறத இன்னும் ஒரு 200 பேரும் சேர்த்து எல்லாரும் சூரிய அஸ்தமனத்தை சன்செட் அப்படிங்கிறத பார்த்தோமான நம்ம எல்லாருக்கும் ஒரு போன்ற மகிழ்வு தான் தரும். ஆனால் அந்த இட்லி தோசையெல்லாம் ஈட்டபுள் ஐட்டம்ஸ் நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டா, நான் சாப்பிட்ட இட்லி நேராக என் வயிற்றுக்குள்ளே போயிருக்கோம். என்னுடைய நண்பரோ பக்கத்தில் இருக்கிற உறவினர்களோ இன்னும் உடன் பிறந்தவர்களோ சாப்பிட்ற அந்த உணவு அது அவங்களுக்கும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், பட் அவங்க வயிற்றுக்குள்ளே போகும். எல்லாரும் ஒன்று சேர்ந்து கழிக்க முடியாது. ஆனால் ஒரே ஐட்டத்தை வேறு மாதிரி பார்க்க முடியும். டோட்டலி இட் டிஃபர்ஸ். அதுபோல் ஒரு பொதுவான நிகழ்ச்சி பொதுவான இடத்துல நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எல்லோரும் கண்டு கழித்து இன்புறலாம். ஆனால் ஒரு ஈட்டபுள் ஐட்டம் அவங்க பிளேட்டில் இருக்குன்னா அது அவங்க மட்டுமே உண்டு இன்புற முடியும். அதில் கழிப்பு இல்லை. 2-3 பேரோட சேர்ந்து எல்லாரும் பருகினாதான் அது கழிப்பு. ஆனால் தனி மட்டும் சாப்பிட்டு அவங்க மட்டும் உண்டு இன்புறாங்கன்னா அது உண்ட பின்பு இன்பம் மட்டுமே விளைக்கும், கழிப்பு வராது. கழிப்புன்ற கூடி கழிப்பது தான் கழிப்பு. அது எப்படி இத்தனை விதத்தில் இது மாறுபடுதோ, ஹாப்பினஸ்ன்னு அந்த ஒரே வார்த்தை தான், பட் இட் டிஃபர்ஸ் வித் தி ரேட்டிங்ஸ். குவாலிட்டி வைஸ், டிகிரி வைஸ் இட் டிஃபர்ஸ், குவாலிட்டி வைஸ் இட் டிஃபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி உளவியலாளர்களும் பிஹேவியர் மாடிஃபிகேஷன் அப்படின்னு அந்த ட்ரிப்பில் சொல்லும்போது ஒரு வரியில் 1 to 11 நம்பரும் ஹாப்பினஸ் தான் இருக்கும். ஆனால் ஓவர் தி நம்பர்ஸ் த குவாலிட்டி அண்ட் இன்டென்சிட்டி ஆஃப் ஹாப்பினஸ் வேரிஸ் அப்படின்னு இருக்கும். அதனால் ஹாப்பினஸ்க்கு அடுத்தது இம்மிடியேட்டாக சாரோ தான் இல்லை. ஆனால் சேட்னஸ்க்கு அப்புறம் ஓவர் தி
பீரியட் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் சேட்னஸ் வே லைக்லி டு இம்ப்ரூவ் இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு சேட்னஸ். ஆனால் அதே மாதிரி ஹாப்பினஸ்ன்னு சொல்லும்போது ஓவர் த பீரியட், ஓவர் த வீக்ஸ் ஆர் ஹாப்பினஸ் வந்து த இன்டென்சிட்டி ஆஃப் ஹாப்பினஸ் கெட்ஸ் இம்ப்ரூவ்டு ஓவர் த பீரியட். அப்படி இருக்கும். அப்போ அது என்ன தோணுறது அப்படின்னு சொன்னால் உங்களோட மைண்ட் செட் டு என்ஜாய் தி ஹாப்பினஸ், த மைண்ட் செட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தி சாரோ, த மைண்ட் செட் டு என்ஜாய் என்ன ஹாப்பினஸ் அண்ட் இம்ப்ளிசிட்டாக இருக்கும்ல, அது உடனே அதனோட அந்த மகிழ்வை நம்ம பகிர்ந்துக்க முடியும் அப்படின்னு. ஸோ மைண்ட் செட்டுன்றது நம்ம எப்படி ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து இந்த கான்டெக்ட்ஸில் நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இந்த சொசைட்டியில் என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா அது எப்படி புரிஞ்சுக்கிறோம், ஹவு மச் த இன்டென்சிட்டி ஆஃப் ட்ரூத்ஃபுல்னஸ் அது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட மைண்ட் செட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எக்ஸ்பீரியன்சிங் ஜாய், எக்ஸ்பீரியன்சிங் ஹாப்பினஸ், எக்ஸ்பீரியன்சிங் மெரி கோ ரவுண்ட் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அதுவும் வித்தியாசப்படும். அதே மாதிரி அந்த சூரிய உதயத்தை பற்றி சூரிய அஸ்தமனத்தை பற்றி சொன்னோம். இட் இஸ் அ நேச்சுரல் ஒரு ஃபினாமினா, நேச்சுரலி அக்கரிங் எவ்ரிடே. அதில் ஒன்றும் என்ன கிடையாது, லீவு ஹாலிடே அதெல்லாம் கிடையாது. எல்லா நாளும் சன்ரைஸ் உண்டு, எல்லா நாளும் சன்செட் உண்டு. இட் இஸ் எ யூனிவர்சல் ப்ரெசண்ட்டு, எப்போவுமே நடக்கும். அப்படி இருக்கும்போது அதையும் உணர்ந்து அனுபவித்து கண்டு கழிக்கிறதுல இண்டிவிஜுவல் டிஃபர்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். சிலவங்களுக்கு எல்லாவற்றையும் பார்த்த உடனே இன்புற்று என்ன பண்ணோம் பார்த்து பரவசம் அடைவாங்க. சிலவங்க இன்புற்று கழிக்க மட்டும் செய்வாங்க. இப்போ கழிப்புன்றது வேறு, பரவசம்ன்றது வேறு, வேறு வேறு லெவலில். தட் இஸ் டிகிரி ஆஃப் ஹாப்பினஸ் வேரிஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதில் இது மாறுபடும். ஸோ இந்த அடிப்படையில் ஒருத்தரோட மைண்ட் செட் அவங்களோட மகிழ்வை அனுபவிக்கிறதுக்கு, மகிழ்வை ஏற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்கும். அதுக்கு என்ன செய்யணும், ட்ரூத்ஃபுல்னஸ் டு த செல்ஃப், ட்ரூத்ஃபுல்னஸ் டு தி செல்ஃப், அதை வந்து நம்ம உண்மையாக வளர்த்துக்கணும். அது எப்போ வளரும்னு சில பதிவுகளுக்கு முன்னாடியே சொன்னோம். ஒரு லேட்டு சைல்ட்ஹுட் 12 வயசுலேருந்து நம்ம அது என்ன பண்ணலாம், அதை பற்றி நிறைய சொல்லிக் கொடுக்கலாம். எல்லாவற்றையும் எப்படி இருக்கணும், உண்மையாக சொல்லணும். ஆமாம், எங்கே போனேன், எங்கே போயிட்டு வந்தேன், இது எங்கே வாங்கினேன், எங்கே வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லாமல் எங்கே வாங்கினேன் நான் கேள்வி தான் கேட்குறேன். அப்படின்னா பலான இடத்துல இந்த கடைக்கு போனேன், இந்த ஷாப்பிங்கில் இது வரைச்சே வாங்கிட்டு வந்தேன். இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன், இந்த கடைக்கு போனேன், வரும்போது அந்த கடையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு டு த பாயிண்ட் கேள்விக்கு உண்டான சரியான ஆன்சர் சொன்னால் அதுவே உண்மைன்ற அந்த ரஸ்தால அந்த வழியில் போகிறதுக்கு நல்ல வழி வகுக்கும். ஆனால் சில பிள்ளைங்களுக்கு அந்த ஹேபிட்டை நம்ம வளர்க்கணும். கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்கிறதுக்கு தெரியணும். தெரியலன்னா எந்த கடையில் வாங்கினோம், இரு நான் அம்மாவை கேட்டுன்னு வரேன், எந்த கடையில் இல்லை நான் அப்பாவோட போச்சா வாங்கிட்டு வந்தேன், போய் அப்பாட்ட கேட்டுன்னு வரேன் அந்த கடைக்கு என்ன பேருன்னு அப்படின்னு சொல்லணும். தனக்கு தெரியலன்றத தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். இன்ஸ்டட் எதுவும் தெரியவும் இல்லை, அந்த கடையோட பேரும் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அது என்ன சொல்கிறது, உங்கள்கிட்ட சொல்லணுமா நிச்சயமா அப்படி கேட்கும். ஸோ அப்படி இல்லை, அந்த மாதிரி கேட்பது சரியான பதில் இல்லை. அதுக்கு வந்து தட் இஸ் நாட் த ரைட் வே டு ஆன்சர். யூ ஷுட் கிவ் தி ஆன்சர் டு த பாயிண்ட். பரீட்சையில் எழுதுறதா இருந்தாலும் சாதாரண ட்ரைவியல் கான்வர்சேஷனில் 1-to-1 நம்ம வி ஆர் கெட்டிங் த ரிப்ளைன்னு சொன்னால் அப்போவும் டு த பாயிண்ட் ஆன்சர் பண்ணணும். அப்படின்றத அந்த பழக்கத்தை பிள்ளைங்களுக்கு இளமை தொட்டு லேட் சைல்ட்ஹுட்லேருந்து அதை வளர்த்துட்டு இருந்தா ஓவர் த பீரியட் அந்த என்ஜாயிங் த ரியாலிட்டி, என்ஜாயிங் த ஹாப்பினஸ் இருக்கேன், தட் ஆல்சோ கெட்ஸ் இன் டு தி லைன் அப்படின்றத நம்ம புரிய வைக்க முடியும். ஸோ அதனால் நம்மளோட மைண்ட் செட் பிளேஸ் அ வெரி வைட்டல் ரோல் இன் என்ஜாயிங் தி ஹாப்பினஸ் அப்படின்றத சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.